கொடுவாய் அன்பு ஸ்கேம் சொல்லி பல பேர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே இந்த குட்டி குஞ்சானுடைய வீடியோ தான் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. இவன் யார் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தாவேகாவுடைய அடுத்த மாவட்டத்தில் வர்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நபர். அந்த ஃபேமிலிஸுக்கும் விஜயண்ணனுக்கு இல்லை மேட்ச், உங்ககிட்ட தான் மேட்சா. அவனும் உங்களும் கரெக்ட் ஒரு மாதிரி தான். அந்த அன்பு அப்படி சொல்ற பையனும் நீங்களும் பக்கா மேட்ச். என்னன்னா நீங்களும் போய் தான் சொல்லுவீங்க, அந்த பையனும் போய் தான் சொல்லுவான். அப்புறம் நீங்களும் மாற்றி மாற்றி சொல்லுவீங்க, அந்த பையனும் அப்படிதான் மாற்றி 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 சொல்லுவான். இன்னைக்கு சொன்னது நாளைக்கு சொல்ல மாட்டாரு, நேற்று சொன்னது இன்னைக்கு சொல்ல மாட்டாரு, அப்படிதானே? அஜித் 30 வருஷம் சினிமால சிம்ம சொப்பனமாக இருக்காரு. விஜயால டஃப் கொடுக்க முடியல. அஜித்துடைய உயரம் பல மடங்கு இருக்குது. மனிதன் அஜித் போன்றவர்கள்லாம் வந்து யதார்த்த படங்களை தயவு செய்து நடிங்க. இல்ல முதல்ல நடிங்க, அதுக்கப்புறம் யதார்த்த படங்களை நடிக்க கத்துக்கோங்க. நீங்க நடிக்கிறது நடிப்புன்னு சொல்லி எங்கட தயவு செய்து திணிக்காதீங்க. விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா சமூக அக்கறை கொண்ட படங்களை நடிக்கிறாங்க. இப்ப வந்து சர்கார் போன்ற, கத்தி போன்ற, மெர்சல் போன்ற படங்கள்ல நடிச்சு குறைந்தபட்ச விழிப்புணர்வு வந்து அவருடைய ரசிகர்கள் ஏற்படுத்தினாரு. ஸ்டெர்லைட் போன்ற போராட்ட களத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. இது போன்ற சமூக அக்கறை வந்து ஒவ்வொரு நடிகருக்கு வேணும். அப்ப இந்த 10 ஆண்டு காலத்துல குறிப்பா துப்பாக்கியில் தொடங்கி மாஸ்டர் வரைக்கும் மாபெரும் வெற்றியை கொடுத்தது விஜய் அவர்கள் தான். சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞன், சமூகத்தில் நடக்கிற அவலங்களை வந்து தன் படத்துல ஏதோ ஒரு வகையில காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கலைஞன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு, மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு தான். அவன் விஜயண்ணா ரசிகன் இல்ல, அவன் உங்களை அணுகரிக்கிறான், புரிஞ்சிச்சா? விஜயண்ணா ரசிகரா இருந்தா உண்மை மட்டும்தான் சொல்லுவாங்க. என்ன மாதிரி அவனும் விஜயண்ணாவும் தமிழ் மேட்ச்ல என்னன்னா நம்மளோட விஜயண்ணா உண்மை மட்டும்தான் சொல்லுவாரு. ஆனா நீங்க இருக்குல்ல, அவங்களோட தலைவர் இருக்குல்ல, புரிஞ்சிச்சுல? அப்போ ஓகே, தேங்க்யூ.